மத்தாയി எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 18-19 வார்த்தையில நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்டது போல தான் இந்த மரியா கர்ப்பவதி ஆகும் பொழுது யோசேப் என்ற ஒரு புருஷனுக்கு அவள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவள் கர்ப்பவதி என்று யோசேப் அறிகிறாள். இப்போ நமக்கு தெரியும், அன்றைக்கு அந்த ஒரு கன்னிகைகள் கர்ப்பிணியானால் அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியமம் இருந்தது. அதனால் தன்னுடைய மனைவிக்கு கேடுகள் வரும் என்று அறிந்த யோசேப்பு அவளை பரசியமாக நியாயாசனத்தின் முன்பு கொண்டு வராமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வரும் பொழுது இதே போல தான் பல டவுட்டுகள் நமக்கு உண்டாகலாம். ஆனால் உலகம் என்ன சொல்லும், குடும்பத்தார் என்ன சொல்லுவார்கள், ஸ்கூல் என்ன நினைக்கும், என்னுடைய கம்பெனியில் என்னை இறக்கி விடுவார்களா, இப்படி பல சிந்தனையினால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை நாம் விட்டு நாம் என்ன செய்கிறோம், பலப்பொழுதும் அந்த இடத்துல இருந்து நாம் தீர்மானங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் மாற்றி எடுக்கிறது உண்டு. அது நமக்கு நன்றாக இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்ம ஏது வழியில் கூட நடத்துகிறாரோ அது அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோன்றினாலும் பிறகு அதில் உள்ள நன்மையை நமக்கு அனுபவிக்க முடியும் என்றுள்ள அந்த விசுவாசத்தோடு கூட அந்த லாக்கை நோக்கி முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு தமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். அவர்கள் தங்களோட வாழ்க்கையில் கர்த்தாவே ஆண்டவரை எதை இழந்தாலும் உண்மை இழக்காதபடி காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையின் ஆண்டவரே சில காரியங்களுக்காக ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையில் மாற்றங்கள் வருத்தாதபடி ஆண்டவர் வைத்த விசுவாசத்தை ஆண்டவரை முருக பிடித்து உடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் உமது கரம் பிடித்து இவர்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதர்தாரன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.